بسم الله الرحمن الرحيم தொழுகையில் கவனம் இல்லை. தொழுகையை முழுமையா கவனத்தோடு தொழ முடியல. எல்லாருக்கும் இருக்கா இந்த பிரச்சனை? என்னால தக்பீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயம் எல்லாம் அங்கதான் ஞாபகம் வருது. சாவி எங்க வச்சோம், போன் எங்க வச்சோம், வீட்டுல என்ன பிரச்சனை, வீட்டுல என்ன சாப்பாடு, மனைவி என்ன சொன்னாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும், ஸ்கூல் எப்போ விடுவாங்க, ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு, எல்லாம் வெளியே இருக்கும்போது ஞாபகம் வராது. தக்பீர் கட்டின உடனே தான் ஞாபகம் வருது. என்ன செய்யறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. முஃமின்கள் வெற்றி அடைவார்கள், அவர்கள் தொழுகையில் குஷூஓடு தொழுவார்கள். குஷூ ரூஹுஸ் ஸலாத், தொழுகையுடைய ரூஹ் அது. அது இல்லை என்றால் தொழுகை தூக்கி வீசப்பட்டுரும். தொழுகை தூக்கி வீசப்பட்டுரும். நம்ம இன்னைக்கு நான் 5 வக்து தொழுகிறேன், 10 வக்து தொழுகிறேன், ஒரு 2 நாள்ல 10 வக்து தொழுகிறேன், ஒரு வாரத்துல எந்த தொழுகையும் விடல, என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதெல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் ரக்காத்துல போய் தொழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். நாளைக்கு மறுமையில யா அல்லாஹ் நரகவாதியை நிப்பாட்டி இருக்கியா, மஹதல் அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் தொழுதனே. அல்லாஹ் என்ன கேட்பார்? தொழுகையில குஷூ இருந்துச்சா? குஷூ உள்ளத்தில் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை. அது தக்பீர் கட்டும் பொழுது அப்படியே முகமெல்லாம் சிவந்து அப்படி பணிவு இறைச்சத்தோட பல பேரை பார்த்தீங்கன்னா தக்பீரை 10 முறை கட்டுவாங்க. வஸ்வசா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மறுபடியும் அல்லாஹ் அக்பர் கட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா வரலையா, முழுமையான கான்சென்ட்ரேஷன் வரலையா, அதுக்காக தக்பீரை மீண்டும் மீண்டும் கட்டுவாங்க. இப்படி தொழுதல் குஷூஆ. அது அப்படியே தலையை தாழ்த்தி நெஞ்செல்லாம் அப்படி குனிஞ்சு பணிவா இறையச்சத்தோட அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறது குஷூஆ. அல்லாஹ் இந்த குஷூலாம் பார்க்க மாட்டான். உன் முகம் எப்படி இருக்கு, உங்களுடைய வெளிப்படை எப்படி இருக்கு, எங்க பாக்குறீங்க, எப்படி பணிவா இருக்கீங்க, உங்க உடல் அமைப்புல அல்லாஹ் அதெல்லாம் பார்க்க மாட்டான். கல்வில் இந்த பணிவு இருக்கா? ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் இருக்கா? அரசனுக்கு முன்னால் தலைகுனிய போகிறோம் என்ற உணர்வு இருக்கா? இந்த உணர்வு இருந்தால் தொழுகை முழுக்க அல்லாஹ் அங்கீகரிப்பான். இந்த உணர்வு தக்பீர் கட்டும் போது இல்ல, சலாம் கொடுக்கும் போது இல்ல, வெளியே போகும் போது இல்லைன்னு சொன்னா இந்த தொழுகை அப்படியே அவனுக்கு தூக்கி கொடுத்துருங்கன்றான் அல்லாஹ். நீ யாருக்கோ தொழுது இருக்க வச்சுக்கொண்டுருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குஷூஓடு தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. முதலில் குஷூ வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன? குஷூ கல்பில் உள்ளது. கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும். கல்புல அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாஹ்வும் ரசூலும் மறுமையும் வரும். கல்புல ஷஹவாத்தும் சுபஹாத்தும் இருந்தா வெளிப்படையிலும் ஷஹவாத்து சுபஹாத்தா வரும். ஷஹவாத்னா என்ன? மனோ இச்சைகள், அசிங்கமான விஷயங்கள். சுபஹாத்னா ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கிறது, அசத்தியத்தை சத்தியமா பார்க்கிறது. ஷஹவாத்திலிருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாவங்கள், அசிங்கமான விஷயங்கள் வெளியே வரணும் என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். சுபஹாத் சத்தியத்தை அசத்தியமா பார்க்கிறது, ஹலால ஹராமா பார்க்கிறது, ஹலால ஹராமா பார்க்கிறது, ஹராம ஹலாலா பார்க்கிறது. இப்படி இருந்தால் என்ன செய்யணும்? தௌபா செய்யணுமா? இவரு இல்ம கத்துக்கணும், இல்ம கத்துக்கணும். இப்ப இந்த ஷஹவாத்தும் சுபஹாத்தும் யாருடைய கல்புல இருக்கோ இவங்களால குஷூவா தொழ முடியாது. தொழுகைங்கிறது தக்வாவை உருவாக்குற ஃபேக்டரி கிடையாது. தக்வா உருவாக்குற ஒரு மிஷின் கிடையாது. தொழுகை தக்வாவை சமர்ப்பிக்கிற இடம். தொழுகையுடைய வெளியில எப்படி உங்களுடைய நிலைமை அல்லாஹ்வோடு இருக்கோ அதே நிலைமை தான் தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும். வெளியே ஹராம செஞ்சுட்டு, வெளியே ஜினாவை செஞ்சுட்டு, வெளியே ரிபாவை வாங்கிட்டு, வெளியே அல்லாஹ்வை மறந்துட்டு, வெளியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறிட்டு தொழுகையில தக்பீர் கட்டின ஒண்ணு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வராது. இப்போ இதான் நமக்கு முதல் டெஸ்ட். அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டின உடனே கல்புல இருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் கல்புல இருக்கு. துன்யா வெளியே வந்துச்சு, ஆபீஸ் வெளியே வந்துச்சு, ஒய்ஃப் வெளியே வந்தாங்க, மனைவி வெளியே வந்தாங்க, பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா கல்புல இருக்கிறது இந்த சாக்கடைகள் தான். இவங்க சாக்கடைகள் இல்லை, அல்லாஹ் மறந்து கல்புல இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள்.
இப்போ இதை வெளியே தூக்கி போடாத வரைக்கும் ஹுஷு வராது. சொல்றது கிளியரா? கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும். தொழுகையில உட்கார்ந்து கல்புல அமுக்க முடியாது. இப்படித்தான் நீ வரணும்னு சொல்லி முடியாது. மனிதனாவ முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும். இரண்டாவது, தொழுகையில நிற்பதற்கு முன்னால ஒருத்தனை பயந்து கொள்ளணும். யார் அவன்? ஹன்சம். அவன் பேர் என்ன? ஹன்சம் அல்லது ஹின்சம் அல்லது ஹுன்சம். இந்த மூணுமே அரபி லஃப்ல சொல்லலாம். ஹன்சம், இவனை பயப்படணும். யார் இவன்? அபு உஸ்மான் இப்னு அபி ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, நான் தொழுகையில தக்பீர் கட்டின உடனே எனக்கும் தொழுகைக்கும் இடையில அல்லது ஓதுறதுக்கும் தொழுகைக்கும் இடையில ஷைத்தான் வர்றான். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாக்க ஷைத்தான், அவன் ஒரு ஷைத்தான், யுகாலு லஹு ஹன்சம், அவன் பேர் ஹன்சம். ஜின்களுடைய வகையில இவனும் ஒரு வகை ஹன்சம். இவன் வந்தால் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பை தேடுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்படியும் செல்லவில்லை என்றால் இடதுபுறம் திரும்பி கொஞ்சம் இது போன்று வஸ்குல் செய்து கொள்ளுங்கள். இடதுபுறம் திரும்பி வஸ்குல் செய்யணும்னு சொல்லி பக்கத்தில் நிற்கிறவர் மேல செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி இடதுபுறம் திருப்பி வஸ்குல் என்று செய்தல் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை தரும். முதல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இரண்டாவது, இதையும் தொழுகையில வந்து செஞ்சா மட்டும் ஆகாது. ஷைத்தானை விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விலகி நிற்கிறவருக்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா ஷைத்தான் ஓடுவான். கல்புலையே ஷைத்தானுக்கு பங்களா கட்டி வாடகை வாங்காம தங்க வச்சிருந்தா என்னதான் வரும்? நீ விரட்டி விட்டாலும் போக மாட்டான். நம்ம விரட்டி விட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். இப்போ வாழ்க்கையில ஷைத்தான் இல்லைன்னா தொழுகையிலையும் ஷைத்தான் இருக்க மாட்டான். விரட்டினா ஓடிடுவான். வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னோடய இரு, பிசினஸ்ல என்னோடய இரு, வட்டியா என்னுடைய தொழில் இரு, கிரெடிட் கார்டா, என்னுடைய பர்ஸ்ல கிரெடிட் கார்டா இரு, இப்படி எல்லா விஷயத்திலையும் என்னோட இருந்துங்க, தொழுகையில மட்டும் போனா போக மாட்டான். ஹன்சம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பை தேட சொன்னார்கள். இன்னைக்கு என்ன? எல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாத்து, எல்லா சொர்க்கத்தை கொடு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை கொடு, ஆமீன் ஆமீன் சத்தம் போட்டு சொல்றோம். ஆனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்காக உழைச்சிருக்குமா ஒரு நாளைக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியே இல்லையா? அல்லாஹ் முஃமின்களுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான். முஃமின்கள் இறையச்சத்தோடு தொழுவார்கள், வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், கற்பை பாதுகாப்பார்கள், அமானிதங்களை பாதுகாப்பார்கள், தொழுகையை பாதுகாப்பார்கள், வக்தை விட மாட்டார்கள். இதான் முஃமின்களுடைய தன்மை. இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள். இந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தா இன்னைக்கு ஆமீன் சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்காக இந்த தன்மையெல்லாம் செஞ்சு உழைச்சமான்னு சொன்னா கிடையாது. அப்படியே இல்லையா? நமக்கு என்ன இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு மூத்தானா கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போயிடும்னு நம்பிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இன்னைக்கு மூத்தானா சொர்க்கம் பானுக்கு இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டியது கேள்வி என்ன? இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு? கரெக்டா தொழுதியா? கரெக்டா ஹுஷூவோடு தொழுதியா? ஜக்காத்து கொடுத்தோமா? அமானிதங்களை பேணணுமா? பொறுமையா இருந்தோமா? வாக்குறுதிகளை பேணணுமா? இப்படி அல்லாஹ் கூறிய சொர்க்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் போது அல்லது தூங்கும் போது நான் சொர்க்கத்துக்கு போக போறேன் இன்ஷா அல்லாஹ்ங்கிற எண்ணம் இருந்தா சரி. என்ன இருக்குன்னு நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல் செஞ்சாதான் அந்த துவா அங்கீகரிக்கப்படும். துவாவை சும்மா கேட்கறதுனால துவா அங்கீகரிக்கப்படாது. யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்திரு, நரகத்துடைய கேவலத்தை விட்டு பாதுகாத்திருன்னு சொல்லும்போது, இமாம் சொல்லும்போது ஆமீன் சொன்னா மட்டும் துவா அங்கீகரிக்கப்படாது. அந்த அமலை விட்டு நாம் விலகி இருக்கணும். மூன்றாவது, தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியா தொழுகிறது. நிம்மதியா தொழுகிறதுனா என்ன? பொறுமையா நிதானமா தொழுகிறது. தக்பீர் கட்டணுமா, நெஞ்ச நிமித்தி தலைய சுஜூதை நோக்கி தாழ்த்தி பணிவா நிற்கிறது. கொஞ்ச நேரம் குர்ஆனை ஓதி முடிச்சிட்டோமா, அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போறது. ருக்கு செஞ்சிட்டோமா, அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையா வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல். இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும். இன்னைக்கு என்ன? தக்பீர் கட்டுவான், சலாம் கொடுத்துட்டு வெளியே போறதே தெரியாது. அப்படியே இல்லையா? தனியா தொழும் போது இவர் தொழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 செகண்ட் 3 செகண்ட்ல முடிஞ்சிடும். இல்ல மாஷா அல்லாஹ். இமாமா நின்னார்னு வச்சுக்க, எத்தனை நிமிஷம் தொழுவாரு? 10 நிமிஷம் தொழுவாரு. இது முனாஃபிக்குடைய தனம்.
இமாமாக நிற்கும் பொழுதும் சரி, தனிமையா நிற்கும் பொழுதும் சரி, தொழுகையுடைய முறை ஒண்ணுதான். நிதானமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. இப்ப நிதானமாக தொழுகை நிறைவேற்றினா தொழுகை கவனத்தோடு வரும்.